வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. அதாவது இந்த மெட்ராஸ் எக்ஸாம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசியில அடுத்த வருஷம் ஆனுவல் பிளான் வரும்போது அதுக்கு 10ஆம் வகுப்பு தகுதியில நிறைய தேர்வுகள் வரும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் தாங்க முதல் படி. தமிழ் அது இலக்கணங்கள் தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு, அதாவது தமிழ் தகுதி தேர்வு. தமிழ்ல இவ்வளவு மார்க் தான் நம்மளோட அடுத்த எல்லா மார்க்குமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் படிக்கிறது கட்டாயம் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம நம்மளோட யூடியூப் சேனல் இதுக்கப்புறம் தமிழ் தமிழ் மட்டும் இல்லாம மற்ற எல்லாமே எடுக்கப்படும். 6 to 10 தமிழ் தரவா இலக்கணங்கள் முதல்ல பார்ப்போம். முடிஞ்சளவு நான் சைட்ல வந்து இந்த செய்யுள் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதுல முக்கியமானவங்கலாம் சொல்றேன். முதல்ல இலக்கணம் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தமிழ்ல 100 கேள்வி கேட்டாங்கன்னா அதுல 70+ இலக்கணம் தான் வருது. அந்த மாதிரி 50 கேள்வி கேட்டாங்கன்னா 25 மேல இலக்கணம் தான் வருது. ஸோ நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து தமிழ் அறிமுக வகுப்பு, இதுக்கப்புறம் 6வதுல இயல் 1, 2, 3 சொல்லிட்டு 9 இயல்களும் வீடியோ வரும். அதே மாதிரி 7வது, 8வது, 9வது, 10 எல்லாமே வரும். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கு தமிழ் இலக்கணம் பொறுத்தவரை என்ன டவுட் இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். தமிழ் இலக்கணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ தமிழ் இலக்கணங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நம்ம ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் தரவா கம்ப்ளீட்டா படிக்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு தமிழ். இந்த 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல தமிழ் இலக்கணங்கள் எத்தனை வகைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணங்கள் எத்தனை நம்ம ஸ்கூல் படிக்கும் சொல்லியிருப்பாங்களா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணங்கள். இந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்து இலக்கணம் முதல்ல தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்ல மொத்தம் 247 இருக்கு. இந்த 247 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு வந்து ஆயுத எழுத்து. இது 12 + 1 13 சொன்னா. அடுத்தது மெய் எழுத்துக்கள். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ஈ இரு, இல்லு இவ்வு, இழு இல்லு, இரு இன்னு. ஓகேங்களா? இது மெய் எழுத்துக்கள் ஒரு 18 இருக்கு. இது மட்டும் இல்லாம உயிர்மெய் எழுத்துங்கள் நம்ம கா கா கி கி கூக்கும் பார்ப்போம்ல, அது ஒரு 216 இருக்கு. இதுதாங்க உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இது ரெண்டையும் சேர்த்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இதைத்தான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு 30 ஆச்சா. உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு 216. இதை சேர்த்தா 246 மொத்தமா ஆச்சா. ஆயுத எழுத்து 1. ஸோ மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை ஆச்சு? 247 ஆச்சுங்க. இது எல்லாம் மஸ்ட். தமிழ் இலக்கணம் நீங்க போறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து. அதுக்காக தான் இந்த இக்கு இங்கு இச்சு இது தெரிஞ்சிருக்கணும். அ ஆ இ தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே தெரிஞ்சிருந்தா நமக்கு தேர்வு எழுத ஈஸியா இருக்கும். அதான் தமிழ் இலக்கணம். நான் சொன்ன மாதிரி முதல் இயல் 1, 6ஆம் வகுப்பு இயல் 1 தான் எடுக்கிறோம். அதுல தமிழ் மொழி இலக்கண வகைகள் 5 கொடுத்துறாங்க. அடுத்தது ஒரு உயிருக்கு முதன்மையானது காற்று, நம்ம மூச்சு விடுறது. ஸோ இந்த வரியை கொடுத்துருக்காங்க. தேர்வுகள் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் உயிரெழுத்துக்கள் 12 நான் சொன்னதா போட்டிருக்காங்க. இதுல எழுத்துக்கள் ஒலிக்கும்ல, அதை வச்சு குரில் நெடில் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் 12 இருக்குல்ல, அதுல குறுகிய ஓசையுடையது எதுன்னு பாருங்களேன். அ இ உ ஏ ஓ 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. மொத்தம் 12 உயிரெழுத்துல 5 தாங்க குறில் எழுத்து. மீதி 7மே வந்து நெடில் எழுத்துங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்களேன். ஆ இ உ ஏ ஐ. ஐ சவுண்டு கம்மியா இருக்கும், ஆனா ஐயும் நெடில் எழுத்து தான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஓ அவங்க சாரி புக்கை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஓ குறில் தான். ஓ நெடில் அவு நெடில்ங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ நெடில் எத்தனை? 7, குறில் எத்தனை? 5 முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ஒலிக்கும் கால அளவை பொறுத்து அதை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து இப்போ குறில் எழுத்துக்கள் இருக்குல்ல, இப்போ அதான் குறுகிய ஓசையுடையது இதெல்லாம் வந்து ஒரு மாத்திரை. ஓகேங்களா? குறுகிய ஓசையுடையது ஒரு மாத்திரை. அதுவே நீண்டு ஒலிக்கும்ல, இப்போ ஐ கொடுத்து பக்கத்துக்கு சவுண்டு கம்மியா இருக்கு, இது எத்தனை மாத்திரைன்னு கேட்டா என்ன போடணும்? ஐன்றது நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்கள்லாம் எத்தனை? 2 மாத்திரை. அதாவது ஓசை அதிகமா கேட்கறதுலாம் வந்து 2 மாத்திரை, ஓசை கம்மியா கேட்டா அதெல்லாம் ஒரு மாத்திரை. இதுவே மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் வந்தா அரை மாத்திரை. அது மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஓகேங்களா? ஆயுதம் ஆ வந்தா, அரை ஆ வந்தா, சோ அரை மாத்திரை தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னா மெல்லினம், அதாவது வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வல்லினம் அப்படின்னா இருக்குல்ல, கசட தவற.
இந்த வார்த்தை தான் கசட தவற. இது வந்து வன்மையா ஒலிக்கும். நம்ம மார்புல இருந்து ஒலிக்கிறோம் சவுண்ட் வரும்னா வந்து வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. கசட தவற மறந்துடுறீங்க. அடுத்தது இடையினம் சொல்லுவாங்க. எரல வழல, எரல வழல. கழுத்து அந்த நம்ம இந்த எ ர ல வ ழ ல உச்சரிக்கும் போது இந்த வேர்டு கழுத்துக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குமே. அதுதான் இடையினம், எரல வழல. ஓகேங்களா? அடுத்தது மெல்லினம். ngங்கன நமன. மெல்லினம்னா என்ன? ngங்கன நமன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு கிட்ட இருந்து வர்ற மாதிரியே இருக்கும் வேர்ட்ஸ்லாம். அதான் மெல்லினம்ங்க. ஸோ முதல் இயல் இலக்கணம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இது மூணும் எப்படி வருதுன்னு சொல்லியாச்சு, மாத்திரை சொல்லியாச்சு, அவ்வளவுதாங்க. இந்த அரை மாத்திரை ஒரு மாத்திரைலாம் இருக்குல்ல, ஒரு வேர்டு உதாரணத்துக்கு புக்ல எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, கபிலர் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கபிலர்னா வந்து க ஒரு குறில் எழுத்து, அதுக்கு ஒரு மாத்திரை. பி ஒரு குறில் எழுத்து, அதுக்கும் ஒரு மாத்திரை. மொத்தம் 2 மாத்திரை இல்ல. இதுக்கு 3 மாத்திரை. இதுக்கு அரை மாத்திரை. அப்போ கபிலருக்கு எத்தனை? 3.5 மாத்திரை வருதுங்க. ஸோ தமிழ்ல இயல் 1 இலக்கணம் இவ்வளவுதான் இருக்கு. 6வது தமிழ் இலக்கணம் முதலில் முடிஞ்சது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.